திமுக எப்படி உருவாச்சுன்னு நீர்வளத்துறை அமைச்சரே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எங்க மாவட்டத்துக்கு வந்தாரு, மணியம்மையை பார்த்தாரு, கூட்டிட்டு போனாரு, கல்யாணம் பண்ணாரு, அண்ணா பொருந்தா கல்யாணம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி போக அதுக்கப்புறம் வரலாறு இருக்கு. யார் எம்ஜிஆர் அவர்கள் என்ன கேட்டார்? பொருளாதாரம் இருக்கும்போது திமுகவுடைய நிதிநிலை அறிக்கை கேட்டிருக்காரு. கணக்கு வழக்கில் கேட்கும்போது அவரை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு அவர் அதிமுகன்னு போறாரு. அப்புறம் அவனுக்கு வைகோன்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன கேட்டார்? அது குடும்ப அரசியலாக இருக்குது. இந்த கட்சியில் ஆட்சி அதிகாரம் பூரா உங்கள் குடும்பத்தில் இருக்குது. கட்சி என்பது இது ஜனநாயக நாடு, ஒரே குடும்பத்தில் அடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்னது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்படியே உங்களுடைய இது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய கட்சி எப்படி உருவானது? பல்லாயிர மக்களுடைய பல்லாயிரனுடைய சொந்தங்களுடைய இரத்தத்தில் இருந்து உதைத்து வந்தால் நாம் தமிழர் கட்சி என்பது அது ஒரு இயக்கம் அல்ல, ஒரு பேரினத்துடைய அடையாளம். அது ஒரு தமிழருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், அவனுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்காக தோன்றப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர். அதை கட்டி காக்கக்கூடிய தலைவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். வாழ்க தமிழ்.